Taste the Daily. தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட சிட்லப்பாக்கம் ஏரிக்கு திமுக அரசு அவசர கதியில் திறப்பு விழா நடத்தியுள்ளதாக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் விமர்சித்துள்ளார். ஏரியை மேம்படுத்த கடந்த 2019ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்றன. தற்போது 70% பணிகள் மட்டுமே நிறைவடைந்துள்ள நிலையில் ஏரியை விடியாத ஸ்டாலின் அரசு திறந்துள்ளது. கழிவுநீர் தடுப்பு பணிகள் முழுமையாக செயல்படவில்லை எனவும் மேற்கு பக்க கரைகள் செப்பனிடப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ள மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், திமுக ஆட்சிக்கு மூடு விழா காணும் நேரத்தில் ஏரி அவசரமாக திறக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். 30% பணிகள் நிறைவடையாமல் அவசரமாக அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மைனர் பெண்ணுக்கு மணவிழா நடத்தப்பட்டது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு இந்த ஏரியிலே கழிவு நீர் கலப்பதை தடுத்து நிறுத்தப்படவில்லை. மேற்கு பக்க கரைகள் செப்பனிடப்படவில்லை. கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படவில்லை. இப்படி பல இல்லை என்பதுதான் இங்கே இருக்கிறது. கோவை மாநகர மாவட்ட கழகத்திற்கு உட்பட்ட அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கழக தலைமை அலுவலகத்தில் மாநகர மாவட்ட செயலாளர் அம்மன் கே அர்ஜுனன் தலைமையில் நடைபெற்றது. கழக அம்மா பேரவை இணை செயலாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான KR ஜெயராமன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகளுக்கு தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல்லில் மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கழக பொருளாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகளுக்கு தேர்தல் பணிகள் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் ஆலோசனைகளை வழங்கினார். இந்த கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் மருதராஜ், கழக இளைஞர் இளம்பெண்கள் மாநில செயலாளர் பரமசிவம், அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தென்னம்பட்டி பழனிசாமி, பிரேம்குமார், திண்டுக்கல் மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் CS ராஜ்மோகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல்லில் மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கழக பொருளாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகளுக்கு தேர்தல் பணிகள் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் ஆலோசனைகளை வழங்கினார். இந்த கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் மருதராஜ், கழக இளைஞர் இளம்பெண்கள் மாநில செயலாளர் பரமசிவம், அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தென்னம்பட்டி பழனிசாமி, பிரேம்குமார், திண்டுக்கல் நகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் CS ராஜ்மோகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் அதிமுக வடக்கு ஒன்றியம் சார்பில் வாக்குச்சாவடி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் பாபு முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்று வரும் தேர்தலில் அதிமுக மாபெரும் வெற்றி பெற மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினர். நாகை மாவட்டம் காரியாபட்டினம் சார்மடை கடைத்தெருவில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான OS மணியன் பேருந்து நிறுத்தத்திற்கு அடிக்கல் நாட்டினார். முன்னதாக இப்பணிக்காக பொதுமக்கள் மற்றும் வர்த்தக சங்கத்தினரின் கோரிக்கையை ஏற்று தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 35 லட்சம் ரூபாயை முன்னாள் அமைச்சர் ஒதுக்கீடு செய்திருந்தார். அடிக்கல் நாட்டு விழாவில் அதிமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் கிரிதரன், மாவட்ட புரட்சித் தலைவி அம்மா பேரவை செயலாளர் SD ரவிச்சந்திரன், முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் கமலா அன்பழகன், முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் நடராஜன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். கோவை மாநகர மாவட்ட கழகத்திற்கு உட்பட்ட அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கழக தலைமை அலுவலகத்தில் மாநகர மாவட்ட செயலாளர் அம்மன் கே அர்ஜுனன் தலைமையில் நடைபெற்றது. கழக அம்மா பேரவை இணை செயலாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான KR ஜெயராமன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகளுக்கு தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள கூட்டுறவு சங்க பதிவாளர் அலுவலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் அண்ணா தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு தொழிலாளர்களுக்கு அளிக்க வேண்டிய ஊதிய உயர்வு குறித்தும் தேர்தல் நேரத்தில் அளிப்பதாக கூறிய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தர கோரியும் மனு அளித்தனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அண்ணா தொழிற்சங்க பேரவை மாநில செயலாளர் கமலக்கண்ணன், ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகளாக கூட்டுறவுத்துறை ஊழியர்களுக்கும் நியாய விலை கடைகளில் பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கும் ஊதியத்தை உயர்த்தாமல் தற்போது தேர்தல் நேரத்தில் பேச்சுவார்த்தை என அழைத்துள்ளனர் என குற்றம் சாட்டினார். தேர்தல் அறிக்கையில் 234 ஆரம்பிச்சு 240 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 கோரிக்கையை நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நடத்துவோம்னு சொல்லி பொய்யான வாக்குறுதியை கொடுத்து இன்னைக்கு இந்த தொழிலாளர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தவர்கள் இதுவரைக்கும் எதையும் செய்யல. எங்களுடைய நியாயமான கோரிக்கையெல்லாம் கொடுத்துருக்கிறோம். ஆனால் இவர்கள் ஏதோ இன்னைக்கு எடுத்திருக்கிற பேச்சுவார்த்தையை பார்த்தா பேரளவுக்கு நடத்தி ஆட்சி மாற்றம் வர வரைக்கும் அப்படியே காலம் தள்ளிடுவாங்கன்னு நினைக்கிறோம். இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுடைய நியாயமான கோரிக்கையை இன்று எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று நிச்சயமாக மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அண்ணன் தலைமையில் அமைந்தவுடன் இந்த தொழிலாளருடைய பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறோம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே எல்லைக்குடி கிராமத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட காத்திருப்போர் கூடத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழிதேவன் திறந்து வைத்தார். எல்லைக்குடி கிராமத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழிதேவனின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 6 லட்சம் ரூபாய் மதிப்பில் நிதியை ஒதுக்கிய நிலையில் தற்போது புதிய காத்திருப்போர் கூடம் கட்டி முடிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த காத்திருப்போர் கூடத்தின் திறப்பு விழா ஒன்றிய செயலாளர் CN சிவபிரகாசம், ஒன்றிய துணை செயலாளர் பிருத்திவி ஆகியோரது ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் மேற்கு மாவட்ட செயலாளருமான அருண்மொழிதேவன் புதிய காத்திருப்போர் கூடத்தை திறந்து வைத்தார். இதில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் மகேஸ்வரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் எட்டுக்கோடியில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர். முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான OS மணியன் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குமார் மற்றும் பாலசுப்பிரமணியன் தலைமையில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுகவில் இணைந்த அனைவருக்கும் கழக துண்டு அணிவித்தும் பெண்களுக்கு புடவைகள் வழங்கியும் முன்னாள் அமைச்சர் வரவேற்றார். நிகழ்ச்சியில் ஒன்றிய, பேரூர், நகர கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். சென்னை தண்டையார்பேட்டையில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் தலைமையில் SIR பணி குறித்து பாக முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தேர்தலில் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து நடைபெற்ற இக்கூட்டத்தில் கழக MGR மன்ற மாநில இணை செயலாளர் நேதாஜி கணேசன், பகுதி கழக செயலாளர்கள் R நித்யானந்தம், MN சீனிவாச பாலாஜி, சந்தன சிவா உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்று ஆலோசனை மேற்கொண்டனர்.